ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். பால் சொரா கருவாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சந்தையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த பால் சொரா கருவாடு வச்சு எப்படி நம்ம குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். புளி வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி. சுடு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ பால் சொரா கருவாடு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டுடணும். போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நல்லா வந்து அலசி கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு தண்ணி வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு நமக்கு ஆஃப் பாயில் வந்து ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எல்லா கருவாடையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மொச்சக்கொட்டை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். இப்போ அதுவும் வந்து வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொச்சக்கொட்டை இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சிட்டு அதோடய திப்பிலாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலே வந்து உப்பு இருக்கும். அதனால் உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெயில் செய்யுங்க, ரெண்டுமே வந்து குழம்பு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற அம்மாங்கன்னா வாரத்தில் ஒரு முறை இந்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. பால் நல்லா வந்து சுரக்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த பால் சொரா கருவாடு நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த பால் சொரா கருவாடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சிக்கன் குழம்பு மாதிரியும் வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு லிங்க்கு தரேன். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே ஸ்டைலில் நம்ம இந்த பால் சொரா கருவாடை வந்து பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வரணும். நம்ம பூண்டு சேர்ந்ததுமே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். அதனால் நல்லா வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி சின்ன வெங்காயம், பாதி வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். முழுசாக கூட சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மேஷ் ஆகி தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம போட்ட தக்காளியே தெரியல பாருங்கள், தோல் தனியாக தக்காளி தனியாக நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நம்மளோட குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. அடி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கலந்து விடணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மொச்சப்பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரணும். நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுவும் வந்து ஊற்றிக்கலாம். அடியில் அப்படியே நின்றுச்சு பாருங்கள் மிளகாய்த்தூள். இப்போ அதையும் வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வந்து நமக்கு கொதித்து வரணும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து கொதித்து நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக தான் நம்ம வந்து கருவாடை போட்டு இறக்கணும், ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் ஆல்ரெடி போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆனாலே போதும். நம்ம மீன் குழம்புக்கெலாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான். மீன் எப்படி கடைசியாக நம்ம போட்டு இறக்குவோம் அதே மாதிரி தான் நம்ம கருவாடும் சேர்க்க போகிறோம். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி வந்து பாதி குக் ஆகிடுச்சு நமக்கு கருவாடு. இப்போ ஹாஃப் பாயில் ஆனால் போதும் நமக்கு. இப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருவாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ரெடியாகி வரணும்.
நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக வரணும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் சுறா கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மொச்சக்கொட்டை கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். கருவாடு குழம்பு செஞ்சாச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.